ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வரக்கூடிய 14 ஜூன் 2026 20 ஜூன் 2026 வரைக்கும், அதாவது வைகாசி 31 ஆனி 6ஆம் தேதி வரைக்குமான வார பலன்களை, ஞாயிறு முதல் சனி வரைக்குமான வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கு பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை 2 நிமிஷத்துல பார்த்துருவோம். இந்த வாரம் முதல் நாளே அமாவாசை, அடுத்த அத்தனை நாளும் வளர்பிறையாக அமைந்திருக்கிறது. ரோஹிணியிலிருந்து மகா வரைக்கும் டிராவல் பண்றார் சந்திரன். முதல் நாள் தேய்பிறை, அடுத்த நாள் எல்லாம் வளர்பிறை. முதல் நாள் சர்வ அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை சர்வ அமாவாசை வருகிறது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு, அதாவது சில கோயில் எல்லாம் கிணறெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சித்தர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்கிறது சேலத்துல, இளம்பிள்ளையில இருக்கிறது. அங்க போன கிணத்துல 3 தண்ணியை நம்ம ஊத்திண்டு நாம் குளித்து விட்டு நாம் கோயிலுக்கு செல்லலாம். அந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, எல்லா தோஷமும் அகலும். அதுவும் அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், சர்வ அமாவாசையாக வந்திருக்கிறது. அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது. ரொம்ப 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 நல்லது. ஏனென்றால் சந்திரன் உச்சமாக இருக்கிறார் என்று, சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். அதான் அமாவாசை, உச்சமான சந்திரனாக இருக்கிறார். அதனால சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப 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 க்ஷேமம். அடுத்த நாள் ஜூன் 15 2026 திங்கட்கிழமை சூரியன் மிதுன ராசிக்கு போகிறார். அமாவாசை முடிஞ்சோன்னா சூரியன் போயிட்டார், சந்திரன் அப்படியே இருக்கிறார். மிதுன ராசிக்கு சூரியன் போறது, புதன் அங்க இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் நல்லபடியாக அமைந்திருக்கிறது. இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. மிதுனத்துல சூரியனும் புதனும் இருந்ததுனாக்கா எல்லா ட்ரேடிங் பண்ணுகின்றவர்கள், அரசு துறையில இருந்தாலும் சரி, தனியார் துறையில இருந்தாலும் சரி, எல்லா துறையிலையுமே உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. 17 ஜூன் 2026 புதன்கிழமை சுப முகூர்த்தமாக வந்திருக்கிறது. அன்றைக்கு திருத்தியா 3வது தினம், புனர்பூச நட்சத்திரம், சித்தயோகம் 6 to 7:30 வரைக்குமான முகூர்த்த காலம் இருக்கிறது. 7:05 7:15 வரைக்கும் உங்களுக்கு புஷ்கர நவாம்சம். மிதுனம் வளர்ப்பிறை லக்னம், ரொம்ப நல்ல லக்னம் இது. புதன்கிழமை வர்றதுனால பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு எந்த அஃபீஷியல் ஒர்க்கா இருந்தாலும், எந்த ஒரு பிசினஸ் விஷயமாக இருந்தாலும், இல்லை பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது, எல்லா விஷயமும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அந்த முகூர்த்த நேரத்தை பயன்படுத்துங்க. அடுத்தது வியாழக்கிழமை 18 ஜூன் 2026 அன்றைக்கும் முகூர்த்த நாள், சதுர்த்தியாக அமைந்து பூச நட்சத்திரம், சித்த யோகம். 8 to 9 வரைக்கும் உங்களுக்கு முகூர்த்தம். 8:28 8:40 வரைக்கும் புஷ்கர நவாம்சம். கடகம் லக்னமாக அமைந்து வளர்ப்பறை லக்னமாக இருக்கிறது. இதுவுமே ரொம்ப நல்லது. அதாவது ஆன்மீக விஷயங்கள் ஆகட்டும், அல்லது நீங்க கல்வி ஸ்தாபனங்கள் ஆரம்பிக்கிறீர்கள், கல்வி நிமித்தமான விஷயங்கள், அல்லது பிரத்தியாருக்கு உதவி பண்ணக்கூடிய, சேவை பண்ணக்கூடிய விஷயங்கள், மக்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே இன்று ஆரம்பிக்கலாம். 19 ஜூன் 2026 வெள்ளிக்கிழமை எந்த சுபகாரியமும் வேண்டாம். வெள்ளிக்கிழமையாச்சே சுவாமிகளை அப்படின்னா இல்லை, அன்றைக்கு காலையில அட்லீஸ்ட் 10:30 வரைக்கும் எந்த ஒரு சுபகாரியத்தையும் ஆரம்பிக்க வேண்டாம். அன்றைக்கு சுபம் விளக்கப்பட வேண்டும். அடுத்தது 20 ஜூன் 2026 சனிக்கிழமை ஷஷ்டி விரதமாக அமைந்திருக்கிறது. சனிக்கிழமை ஷஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப 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 பிரயோஜனமாக இருக்கக்கூடியது. அப்சர்வ் பண்ணினா லாபம் உண்டு. அதுலேயும் குழந்தை வரத்துக்காக விரதம் இருப்பவர்களுக்கு சித்தி கிடைக்கும். இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுர், மகரம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அந்தந்த ராசி வரும்போது நம்ம பார்ப்போம். சரி, இப்ப பலன்கள் போயிடுவோம். முக்கியமான பலன்கள் ஒரு 30 நொடியில இந்த கிரக அமைப்புகளை சொல்லிடுறேன். மேஷத்துல செவ்வாய், ரிஷபத்துல சந்திரன் 2 நாளைக்கு இருக்கிறார்.
சூரியன் ஒரு நாளைக்கு இருந்துட்டு நடந்துடுறார். ஆக மிதுனத்துல சூரியனும் புதனும் இந்த வாரம் முழுவதும் இருக்கிறார்கள். கடகத்தில் குருவும் சுக்கிரனும், சிம்மத்தில் கேது, ராகு வந்து கும்பத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல ரேவதி நட்சத்திரத்துல, சனி மீனத்துல இருக்கிறார். இதனால என்ன சார் பலன் அப்படின்னா, முதல் ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கோயில் வழிபாட்டுக்கு பயன்படுத்துங்கள். அடுத்த 2 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ட்ரேடிங்கோ, என்னென்ன வியாபாரமோ, என்னென்ன வந்து உங்களுக்கு மீட்டிங்ஸ் இருக்கோ, இந்த வாரத்துல இருந்து இந்த 2 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூக்ஷ்மமான விஷயங்களிலும் கூட நீங்க முடிவெடுக்கலாம். சரி, அதற்கு 2 நாள் வந்து குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கும்போது, அது கடகத்துல ஒன்றாக உச்சமான குரு இல்லையா, சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமாக உங்களுக்கு வியாழன் வெள்ளி. இந்த வியாழன் வெள்ளியில வந்து சுக்கிரனோட குருவோட சேர்ந்து சந்திரனும் இருக்கிறார். அப்படிங்கும்போது எல்லா விதமான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிறகு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய இருப்பிடம், வசிப்பிடம் மற்றும் ஆபீஸ் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லா விஷயங்களும் கொடுக்கல் வாங்கல், எல்லா விஷயங்களுமே சுப காரியங்கள் நல்லபடியாக நடத்தலாம். அதனால ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வாரம் இது. இந்த வாரத்துல வந்து பிறக்கிற குழந்தை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை விட்டுங்க, ஞாயிற்றுக்கிழமை குழந்தை பிறந்தா உடனடியாக நீங்க வந்து தோஷம் கழிப்பதற்காக சிவனுக்கு வந்து நீங்க ஏகாதச அபிஷேகம், அதாவது 11 திரவியங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணணும். அந்த 11 திரவியங்கள் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஊர்ல எப்பயுமே பண்றது தான். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், பால், தயிர், நெய், பிறகு தேன், இளநீர், சந்தனம், விபூதி, பிறகு அந்த முதல்ல எடுத்தோடனே போடக்கூடிய அந்த திருமஞ்சன பொடி, அதோட பஞ்சாமிர்தம், இப்படியாக 11 விஷயங்கள் இப்போ இந்த ஏகாதச அபிஷேகங்கள் குழந்தை ஞாயிற்றுக்கிழமை பண்ணினால் செய்ய வேண்டும். பிசினஸ் பீப்புளுக்கு ரொம்ப அதிகமான லாபத்தை கொண்ட ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுபவர்கள் ஆகட்டும், வண்டி வாகனங்கள் வச்சு லாஜிஸ்டிக் பண்ணுபவர்கள் ஆகட்டும், அல்லது வந்து ஜோதிடர்கள் ஆகட்டும், சயின்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாருக்குமே நல்லது. முக்கியமாக ட்ரேடிங் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மிக 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 லாபமாக அமைந்திருக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு இது வந்து அற்புதமான வாரம். உங்களுடைய அத்தனை குறைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. செவ்வாய் வந்து மேஷத்துல தான் இருக்கிறார், இன்னும் மேஷத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனா ஃபைனான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு நிறைய வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு முழு வெற்றியே கிடைக்கும். இந்த வாரம் வந்து அற்புதமான வாரம் அவர்களுக்கு. எல்லா ஆண்டர்பிரனருக்கும், சிறு தொழில் வியாபாரிகள் அனைவருக்கும் அசுர வளர்ச்சி, அதாவது நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். சரி, இப்ப தனித்தனி ராசியை பார்த்துருவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்தவர்களே, உங்களுக்கு விளையாட்டுத்துறையில் பல வெற்றிகளையும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பிஸ்னஸ் ஆகட்டும், அல்லது இந்த சொத்துக்கள் தகராறு ஆகட்டும், எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எதுலன்னு கேட்டால், குழந்தைகளுடன், குழந்தைகளை பற்றி ஏதாவது முடிவெடுக்கிற விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்தா போதும். பிறகு கோயில்களுக்கு விநாயகரை கும்பிட்டு கொண்டு வர வேண்டும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வைத்து நடத்துபவர்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், வேலைகள், வியாபாரங்கள் இதெல்லாம் பண்ணுபவர்கள், அரசு துறையிலும் வந்து கல்வி சார்ந்த விஷயங்களில் வந்து மினிஸ்டர்ல இருந்து கீழ் கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் வந்து விநாயகரை கும்பிட்டா உங்களுக்கு வந்து தடைப்பட்ட அத்தனை ப்ரமோஷன்ஸும் பதவி உயர்வும் எல்லாமே கிடைக்கும். அதனால ஊழியமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு திருமணம் வந்து உடனடியாக, அதாவது ரொம்ப தெரிந்த அருகாமையில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே ஒரு 10 வருஷம் அட்லீஸ்ட் மினிமம் பரிச்சயமான ஒரு ஃபேமிலியில இருந்தோ ஒரு நபருடனோ வந்து திருமண ஏற்பாடுகள் நடக்கும். குருவும் உச்சமடைந்து சுக்கிரனும் வந்து திக்பலமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு அலங்கார பிரியகா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், மேக்கப் எல்லாம் நிறைய போட்டுட்டு கொஞ்சம் லக்ஸுரியான வாழ்க்கையை வந்து இது பண்ணுவோம். வண்டி வாகனங்கள் நல்ல அமைப்பு இருக்கிறது. அதனால உங்களுக்கு இந்த வாரம் மங்களகரமான வாரம். குழந்தை வரத்திற்கும் விநாயகரையே கும்பிட வேண்டும். புதிதாக நமக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறவர்கள் வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாட்களையும் பயன்படுத்துங்கள். கடைசியில ஒரு நாள், அதாவது உங்களுக்கு சனிக்கிழமை வந்து விட்டணும். புதிதாக வேலை செய்ய முயற்சிப்பவர்கள் சனிக்கிழமை ஒரு நாள் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். சனிக்கிழமையில என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஹனுமனுடைய கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அது ரொம்ப நல்லது. விநாயகரையே கும்பிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு விநாயகர் தான் சர்வஸ்வம், எல்லாவுமாக இருக்கிறார். அவரை கும்பிடலாம். உங்களுக்கு காதல் விவகாரங்களிலுமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது. அவசரப்பட வேண்டாம். அவசரப்படாமல் இருந்தாலே போதும்.
சகோதர உறவோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது. வயதானவர்கள் வீட்டில் இருந்தார்கள் என்றால் அவர்களுடன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது அவர்களுடைய கடைசி காலமாக இருக்கலாம். ஆகவே வயதானவர்கள் உங்களில் மூத்தவர்களோட சார்ந்து அவர்களோட எப்பவுமே பிணக்கு வைத்து கொள்ளாதீர்கள். ராகு 11 தனித்து தான் நிற்கிறார், குரு பார்வையில் இல்லை. இருந்தாலும் 11ங்கிறது உபச்சேஸ்தான். வயதானவர்களுடைய நட்பு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். அதுதான் உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மங்களகரமான வாரம். இது ஆரோக்கியத்திலையும் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நோய்கள் விலகுவது. மேலும் ஒரு விஷயம் என்னக்கா, வம்பு வழக்கல் கோர்ட்டு கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, முதல் நாள் எதுவும் பண்ண வேண்டாம். அது அன்னைக்கு அமாவாசை நாள் நீங்க நான் சொன்ன மாதிரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அம்பாள், சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளை கும்பிடுங்க. அன்றைக்கு தாயினுடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப 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 உசந்தது. இந்த வாரம் உங்களுக்கு பகுத்தறிவும் நூலறிவும் பிறகு அனுபவ கல்வியும் மூன்றும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பணம் கிடைக்கக்கூடிய, ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுடைய வீட்டில் சண்டை போடாமல் இருந்தாலே போறோம். கொஞ்சம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிறது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர மீத நாட்களில் பண்ணலாம். வெளியூர் வெளி மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயமான வாரம் இது. கொஞ்சம் மெகா ஷிஃப்ட் ஆகக்கூடிய வாரம், அது பாசிட்டிவ் தான். அதாவது சில விஷயங்கள் தலைகீழ போயிடும். நீங்க நினைச்சதுக்கு நேர்மாறா நிற்கும். கவலையே படாதீர்கள், மகா மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படுவீர்கள். எதையுமே கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் புரியாமையே போகும். முதல்ல ஒரு 2 நாட்கள் கொஞ்சம் புரியாமையே தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா இருக்கும். நீங்க பகல் நேரத்துல நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டும்னாக்கா சூரியன் உச்சமாக இருக்கும்போது முடிவுகள் எடுங்கள். உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ட்ரேடிங்கும் சரி, ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே லாபம் உண்டு. அதே போல வியாபாரிகளுக்கு மிக முக்கியமான லாபம் உண்டு. தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு வெளியூர் போவதனால் பல நன்மைகள் இருக்கு. டிரான்ஸ்ஃபர் வேண்டும் அப்படிங்கிறது இந்த வாரம் தாராளமாக முயற்சிக்கலாம். நான் விட்டுட்டு வேற வேலைக்கு போகணும், இது வேண்டாம் எனக்கு அப்படின்னா வேறு வேலைக்கு முதலில் இனிஷியேட் பண்ணுவான் இல்லையா, அந்த இனிஷியேஷன் இந்த வாரம் பண்ணலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைப்பதும், பிறகு குழந்தையினுடைய வரம், பெண் குழந்தை யோகம் கிடைப்பதும், படிக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் டீவியேஷன் ஆனா ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டோ அல்லது ஒரு சின்ன ஒரு மன கஷ்டமோ ஏற்பட்டு மீண்டும் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுவதுங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு நன்மை, உங்களை செதுக்கக்கூடிய வாரம். அதாவது மேக் ஷிஃப்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு மாற்றத்திற்குண்டான ஆனால் வளர்ச்சிக்குண்டான வாரம். லாபம், பண வரவு நிறைய இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இனிமைகளாக நீங்கள் நினைத்தவர்கள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. தாயினுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். சகோதர உறவுமே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய தங்கைகள் அல்லது சகோதரிகள், அது அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும். உங்களுக்கு சகோதரிகளினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த வாரம். அதனால அதுல கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க பிசினஸ் மேனா இருந்தா உங்களுடைய சகோதரிகள்கிட்ட ஒரு பேச்சு பேசிட்டா அது கிளம்புங்க. இதே உங்களுக்கு குழந்தை இருந்தா, சின்ன குழந்தை குட்டி பாப்பா இருக்கான்னாக்கா, நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபைலை அவகிட்ட கொடுத்து மறுபடியும் வாங்கிட்டு போங்க. இந்த வாரம் அவ்வளவு அற்புதமான வாரம் உங்களுக்கு. திருமண ஏற்பாடுகள் உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. காதல் திருமணங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா கோர்ட்டு கேஸுக்கு கொஞ்சம் உங்ககிட்ட எதுவுமே நெகட்டிவா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அமைதியா இருங்க. நீங்க இனிஷியேட் பண்ண வேண்டாம், அதுவே நடக்கும். நீங்க இது வேற ஏதாவது முயற்சி எடுப்போமா, இப்படியே விட்டா என்னாடும் அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். அமைதியா இருந்தீர்கள்னா அதுவே முடிந்துவிடும். நீங்கள் வழிபட வேண்டியது அம்பாளுடைய வழிபாடு. நல்ல வாரம் இது. ஒரு உங்களை செதுக்கக்கூடிய பெரிய விஷயத்துக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு வாரம், அப்படிதான் சொல்லுவேன் நான். ரிஷபராசி அன்பர்களுக்கு லக்கியான எண் 3 மற்றும் 6. இது உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும். நீங்க தவிர்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா 1. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வாரம் சார். அது கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி, சொத்துக்கள் விவகாரமா இருந்தாலும் சரி, வேலையில ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். உங்களுடைய முயற்சியினால, உங்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தினால எல்லாமே சார்ட் அவுட் பண்ணுவேன். நீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயமாகட்டும், எல்லா லீகல் இஷ்யூஸ், மறுபடியும் அதே என்ன சொல்ல, உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கலையும் நீங்கள் தீர்த்து விடுவீர்கள்.
என்ன டென்ஷன் ஆகக்கூடாது, மன அமைதியை இழக்கக்கூடாது. முதல் நாளே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதை கண்டுக்க வேண்டாம். நீங்கள் முதல் 2 நாட்கள் பகல்ல முடிவு எடுக்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமையிலிருந்து நீங்கள் பகல்ல தான் முடிவு எடுக்க வேண்டும். மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது புகழினுடைய உச்சத்தை அடைய போகிறீர்கள். அனைத்து பிரச்சனையும் நீங்களே சால்வ் செய்ய போகிறீர்கள். உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கலாக இருந்தாலும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலும் தீரப்போகிறது. பண தட்டுப்பாடு வெகுவாக குறைய போகிறது. இந்த வாரம் நீங்க உங்களுடைய ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், அல்லது வேற ஏதாவது ஒரு சைடில் நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ், அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக சக்சஸ் ஆகும். காதல் நிறைவேறும். காதல் ப்ரப்போசல் எங்கிருந்தோ வரும். எதிர்பாராதவர்களிடமிருந்து காதல் ப்ரப்போஸ் வரும். ஸ்டாண்டர்டே அது உயர்த்தும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தையே உயர்த்தும். அதனால நீங்க ஏன்னா பெரிய நல்ல ஒரு குவாலிட்டியோடு இருப்பவர்கள், அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம அவங்களுடைய குவாலிட்டிக்கு நம்மளை உயர்த்தி கொள்வது போன்று இந்த வாரமானது நல்ல வாரம். அது இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாத்தையுமே நின்று விளையாடலாம். ஜெயிப்பீர்கள். அனைத்திலும் வெற்றியை கொண்டாடக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். ரொம்ப மேன்மையான வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ அதாவது சனியினுடைய பார்வை இருக்கு, செவ்வாயினுடைய பார்வை இருக்குங்கும்போது கொஞ்சம் இரிட்டேஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, படிக்கிறத விடாதீங்க, கான்சன்ட்ரேஷனோட இருங்க, அதுவே போதும். கொஞ்சம் ஃபேவரபிளா இல்லைன்னாலும் ஹயக்ரீவரோ அல்லது ஹனுமனுடைய உபாசனை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு 4ஆம் எண்ணும் 9ஆம் எண்ணும் மிகவும் ராசியாக இருக்கக்கூடிய எண்கள் ஆகிறது. இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் ஒரு யூடியூபராகவோ அல்லது மீடியாவிலையோ அல்லது நியூஸ் சேனல்லையோ ஏதோ ஒரு மீடியாவில் புகழடைய போகிறீர்கள். இந்த வாரம் ஏதோ ஒரு இதில் ரெக்கக்னேஷன் நிறைய கிடைக்கும். வாழ்க்கையினுடைய அந்த ஒரு டெரிட்டரி எல்லை நமக்கு பறந்து விழுந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு ஃபீல் பண்ணுவோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்ல வாரம். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் வெகுவாக குறைகின்றன. ஆனால் கௌரவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தது இல்லையா, மதிக்கல, நம்மளை யாரும் மதிக்கல, நம்ம இருக்கிறத கூட யாருக்கும் பெருசா இது இல்லை, அது எல்லாமே மாறுது. இன்ஃபேக்ட் பிசினஸ்ல தீர்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் தீர்த்து விடுவீர்கள். அப்பா கிட்ட இருந்த பிரச்சனைகள், உறவுகளில் கணவன் மனைவி பிரச்சனைகள், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அன்லெஸ் ஒரு கால் உங்களுக்கு ராகுவோ கேத்துவோ மகாதசையா போயிட்டு இருந்ததுன்னாக்கா, நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். பண பிரச்சனைகளும் சரி, மன பிரச்சனைகளும் சரி, மனப்பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி. மனம் சார்ந்த பிரச்சனைகள்னாக்கா ஒய்ஃபோட சண்டை அல்லது அப்பாவோட சண்டை, கவர்மெண்ட்டோட பிரச்சனை, லீகலாக ஏதாவது இஷ்யூ. மனப்பிரச்சனைக்கா திருமண பிரச்சனை, திருமணங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சாப்பிட்டு விட்டோம். அந்த பிரச்சனை இல்லைன்னு இல்லை, நான் ஒத்துக்கிட்டேன். கடக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, பிரச்சனை இல்லைங்கிறது இல்லை. இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் நல்ல ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால உங்களால காய் நகர்த்தி போய்கொண்டே இருக்க முடியும். பிறகு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினால் பல ஆதாயங்களுடைய, ஏன்னா ராஜயோகாதிபதி, உங்களுடைய ஆஃபீஸ்லையும் சரி, உங்களுடைய ஒர்க் பிளேஸ்லையும் சரி, உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி, நீங்கள் நினைத்ததை நீங்கள் சாதித்து கொண்டு போய்கொண்டே இருப்பீர்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராக்ரெசிவான, தன்னை அப்லிஃப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. திருமண விஷயங்கள்லேயும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் சனிக்கிழமை மட்டும் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட பிரச்சனை இல்லை. சனிக்கிழமை குடும்பம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபட வேண்டாம், விவாதத்திலும் ஈடுபட வேண்டாம். நீங்க தவிர்க்க வேண்டியது சூரிய ஹோரை, பிறகு மெயினா ராகு காலம். இந்த ரெண்டும் தவிர்க்கப்பட வேண்டும். நல்ல காரியங்கள் பண்ணும் யமகண்டா நம்ம தவிர்த்துருவோம், அது அட் எனி காஸ்ட். ஆனா ராகு, வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு நீங்க போகிறீர்கள், ஒரு டெம்பரவரியாக, ஒரு தற்காலிகமாக ஒரு பிரயாணத்திற்கு போகிறீர்கள் அப்படின்னாலும் கூட ஆகார நியமங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். வயிற்று கோளாறும், பிறகு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக பிரச்சனைகள் உண்டு. மற்றபடி உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆமா, பெருசா ஒன்றும் நீங்க இதுல அமைதியா போயிட்டே இருக்கலாம்.
ஆனால் கொஞ்சம் டாமினேட் பண்ணி அடுத்தவர்களை வந்து நம்ம ஆளுகைக்கு கீழே கொண்டு வர வேண்டும் அப்படின்னாக்கா உங்களால் கொண்டு வர முடியும். பிற்காலத்தில் வந்து பிரச்சனைகள் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஆகாத நம்பர் அப்படின்னாக்கா இப்போதைக்கு 6 உங்களுக்கு ஆகாத நம்பர். உங்களுக்கு லக்கியா ஒரு நாள் எனக்கு எல்லாமே நல்லபடியா வரும் அப்படிங்கிற ஒரு எண் எது அப்படின்னு கேட்டா 1 மற்றும் 8. 8 வந்து நல்ல ராசி இல்லாத நம்பர் சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு வந்து நல்ல ராசியான நம்பர். உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்கு இல்லாமல் ரொம்ப அனாயாசமான எந்த போட்டியும் ஜெயித்து வருவீர்கள். அவர்களே தங்களை யானை தனக்குத்தானே மண்ணு வாரி தூத்தி கொள்வது போல அவர்களே விலகி விடுவார்கள். காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதுவே வரும், நல்லபடியா வரும். ஆமா, குழந்தை வரம். கடக ராசிக்காரர்களுக்கு குழந்தை வரத்தில் இருக்கக்கூடிய குறை நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்காது. அதனால இந்த வாரம் வந்து உங்களுக்கு உண்மையிலே லக்ஷ்மி கட்டாட்சம்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. சொத்துக்கள் விவகாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பாகப்பிரவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நீங்க வந்து மதியம் வந்து 1 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எந்த முயற்சியாக எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இரவில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ராகு கேத்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் கொடுப்பார்கள். உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஷேர் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஜோதிடர்களுக்கும் தெய்வஜர்கள், அதாவது தெய்வத்தை சார்ந்த ஜோதிடர்கள் ஆகட்டும், குறி சொல்லுபவர்கள் ஆகட்டும், அல்லது வந்து வாஸ்து பார்க்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு வந்து வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு உண்டான சாஸ்திர சம்பந்தமான இந்த வித்தியைகளில் நல்ல ஞானம் கிடைக்கும். படிப்புல வந்து எல்லா விஷயத்துலையுமே பாசிட்டிவா வந்துடலாம், எல்லாத்துலேயுமே முதல்ல நிற்கலாம், எல்லா எக்ஸாம்லையும் நல்லா பாஸ் பண்ணக்கூடிய யோகம். இது கடகராசிக்காரர்களுக்கு யோகமான வாரம் தான். ரைட்டா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். ஏதாவது ஒரு கோயில்ல, பெருமாள் கோயில்ல சிவனோ, சிவன் கோயில்ல பெருமாளோ இருந்தால் போய் கும்பிட்டுட்டு வாங்க, ரொம்ப 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 நல்லது. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, குடும்பத்துல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எந்த ஆர்குமெண்ட் நோ. அதே போல நட்புக்குள்ள நோ ஆர்குமெண்ட்ஸ். சகோதர உறவுக்குள்ள மூத்த சகோதரர்களுக்கு ஓகே, இளைய சகோதரர்களுக்கு கூட நோ ஆர்குமெண்ட்ஸ். இதை வந்து நம்ம கவனத்தில் கொண்டோம்னா இந்த வாரம் எல்லா ப்ராக்ரஸும் பிஸ்னஸ்ல கொண்டு வந்துடலாம், வேலையில கொண்டு வந்துடலாம். இந்த வாரம் பப்ளிக் லைஃபுக்கு அற்புதமான வாரம். நீங்க தொட்டா அத்தனையும் பொண்ணாக்கக்கூடிய வாரம். ஆனால் பர்சனல் லைஃபுக்கு இந்த வாரம் சரியில்லாத வாரம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பர்சனல் லைஃப்ல நிறைய, அதாவது ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ், சுய பச்சாதாபம்னு சொல்லுவோம். நம்ம வழியே நான் பண்றது கரெக்டா இல்லையான்னு தெரியல, ஒரு கில்ட் ஃபீலிங், இதெல்லாமே இருக்கும். சட்டத்துக்கு புறம்பாக ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. லேண்டு, வண்டி, வாகனங்கள் இது வாங்குறதும் கூட நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம். இந்த விஷயங்களை கொஞ்சம் ஆக்குறோம். ஆனால் வெளிநாட்டுக்கு போறது, வெளி மாநிலங்களுக்கு போறது, பிரயாணம் போறது, இதெல்லாம் தாராளமா பண்ணலாம். அதெல்லாம் நல்ல ப்ராக்ரஸ். பப்ளிக் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப். அதே போல வியாபாரிகள், ட்ரேடிங் பண்ணுபவர்கள், எல்லா கொள்முதல் பண்ணுபவர்கள், எல்லா விதமான விஷயங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள், மால்ஸ் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுபவர்கள், ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு அமைப்பான வாரம். பர்சனல் வாழ்க்கையில திருமண ஏற்பாடுகளுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் அப்படின்னா த பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டியூஸ்டே, வெனஸ்டே, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் தான் நீங்க போயிட்டு வரணும். அந்த 2 நாள், அதாவது வியாழக்கிழமை, புதன், வியாழன், செவ்வாய், புதன், வியாழன், இந்த 3 நாட்கள் தான் இதை பயன்படுத்துங்க. மற்றபடி போக வேண்டாம். மற்றபடி பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது வேண்டியதில்லை. பெண் குழந்தை யோகம் இருக்கிறது இந்த வாரம். இந்த வாரத்துல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன, 5ஆம் நம்பரை விட்டுடுங்க, 12ஆம் நம்பரையும் விட்டு விடுங்கள். மற்ற நம்பர் எதுன்னு எனக்கு பக்காவா இருக்கும் அப்படின்னு கேட்டா 3வது எண்ணும் பிறகு 6வது எண்ணும் பண விஷயங்களில் பயன்படுத்துங்கள். அஃபீஷியல் விஷயம், உங்களுக்கு ஏதாவது வந்து அரசாங்கத்தோட ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருக்கு, அதை நான் தீர்க்க வேண்டும் அப்படின்னாக்கா நம்பர் 1 இஸ் த பெஸ்ட் நம்பர். இந்த வாரம் வந்து கொஞ்சம் பொறுமையாக நட்புகளுடனும் பார்ட்னர்களுடனும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். லீகல் விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. ஆனால் நீங்களா முயற்சி பண்ணி எதையும் சொதப்பிக்க கூடாது, அவசரப்படக்கூடாது. இன்னும் ஒரு 2 வாரம் ஆகட்டும், அதுக்குள்ள நான் பூந்து எதாவது பண்றேன் அப்படின்னு பண்ண வேண்டாம். அதுதான் நமக்கு பிரச்சனைகள் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சிம்மராசிக்காரர்கள் அரிய பெரிய விஷயங்களை சாதித்துக் கொள்ளலாம். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் ஏற்ற வாரம். சொத்துக்கள் வாங்குவதற்கும் பிறகு வேலையில் வந்து ப்ராக்ரஸை காண்பிப்பதற்கும்.
பிறகு உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து குடியுரிமை அடைவதற்கும் இந்த வாரம் நல்ல வாரம். விநாயகருடைய வழிபாடும் ஹனுமனுடைய வழிபாடும் உங்களுடைய மன சங்கடங்களையும் தடைகளையும் தீர்த்து வைப்பார்கள். கல்வியில் இருக்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து ஒரு சுமாரான வாரமாக இருந்தாலும் கூட உங்களுடைய புத்தி வந்து பயங்கரமாக ஷார்ப்பாக மாறிவிடும். அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் அதிருப்தியும், ஆனால் பப்ளிக் லைஃப்ல வந்து சரியான வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, கோர்ட்டு கேஸு விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை தேவை. பெண் மாப்பிள்ளை பார்க்கிற விஷயங்கள் பொறுமை தேவை. இந்த வாரம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. குழந்தைகள் விஷயம் தாராளமாக முயற்சி செய்யலாம். வியாபாரத்திலையும் கூட ட்ரேடிங் செய்வதாகட்டும், அல்லது வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய விஷயங்கள், பிறகு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள், நிர்வாகம் செய்யக்கூடிய விஷயங்கள், படிப்புல வந்து டாக்டர்ஸ், ஐஏபிஎஸ், ஐஏஎஃப் இந்த மாதிரியான பதவி ஓரியன்டான படிப்புகள், வியாபார ரீதியான படிப்புகள் எல்லாத்துக்குமே இந்த வாரம் நல்ல வாரம். மொத்தத்தில் வந்து வியாபாரிகளுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் இந்த வாரம் நல்ல வாரம். ஆனால் சட்டத்துறையில் இருப்பவர்கள், படிப்பு துறையில் இருப்பவர்கள், பிறகு வந்து அரசாங்கத்துடன் கான்டாக்ட் செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கன்னிராசியில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா 8க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கின்றான், அவன் வந்து 2ஆம் இடத்துல பார்க்கிறான். அப்படிங்கும்போது இந்த கிரிப்டோ கரன்சி அது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உறவுகள்லையும் பர்சனல் உறவுகள்லையும் கொஞ்சம், அதாவது கணவன் மனைவி உறவுகள், நட்பு, பிறகு பார்ட்னர்ஷிப்பு, இதுலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வந்து உங்களுடைய செயல்திறனை வந்து வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாரம் இது. இந்த வாரத்தில் செயல்திறன், அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுகிறது இல்லையா பெரியவர்களுடைய வாக்கு. அந்த மாதிரி 10ஆம் இடத்துல புதன் சந்திரனோட சேரும்போது, சூரியனோட சேர்ந்தபோது புதாதித்ய யோகம் உங்களுக்கு வியாபாரத்தில் அரிய பெரிய சாதனைகளை தொடங்குவதற்குண்டான வாரம் இது. இந்த வாரத்தில் லாபம் உண்டு, அதுல நோ காம்ப்ரமைஸ், லாபம் உண்டு. சண்டை சச்சரவுகள், பர்சனல் ரிலேஷன்ஷிப், இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப பர்சனல் அப்படிங்கிறத விட லீகலி இருக்கக்கூடிய பேட்டில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. இந்த 8ஆம் இடத்துக்கு உண்டான அந்த ஒரு விஷயம், ஸ்போர்ட்ஸில் பெட் கட்டினாலோ, ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு அதான் பெட் கட்டுறதுன்னு தான் சொல்லுவாங்க, அதுலலாம் லாபம் உண்டு. லாபம் வந்து சட்டப்படியும் உண்டு, சட்டத்துக்கு புறம்பானதுலேயும் உண்டு. ஏன்னா பெட்டிங் கட்டுறதெல்லாம் சட்டமே கிடையாது, இருந்தாலும் லாபம் உண்டு. ரொம்ப வந்து நம்ம பெரிய லெவலில் பண்ணி அதுதான் நமக்கு சிக்கலாகப்படும். இந்த பெட்டிங் கட்டிங்லாம் எப்பவுமே சூதாட்டத்தில் வந்த பணம் உங்களுக்கு உண்மையில வாழ்க்கைக்கு உதவாது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில நான் பல பேரை பார்த்துருக்கேன். அதுலேயும் வந்து சில பேர்லாம் ஜாதகம் பார்த்து நம்ம வேண்டான்னு சொல்லி பெருசா பண்ணி லாபம் அடைஞ்சு கடைசியில் பிரச்சனையாய் இருக்கிறதெல்லாம் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி, மானமும் போய் நிம்மதியும் போய், அந்த மாதிரி எல்லாம் உண்டு. அதனால கன்னிராசிக்காரர்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். இருந்த போதிலும் கன்னிராசிக்காரர்கள் மார்க்கெட்டிங், பிறகு வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், லேண்டு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், பிறகு வண்டி வாகனங்களுடைய பிஸ்னஸ், மீடியா துறையில் வந்து கோலோச்சுவது, இது எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கிறது. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சில விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஆனால் ப்ராக்ரஸ் நிறைய இருக்கிறது. உங்களுடைய செயல்திறனானது அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல பலனையும் கொடுக்கும். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. உறவுகளில் மெயினாக நம்ம சொல்ல போனோம்னாக்கா, உங்களுக்கு நட்பு உறவுகள், பிஸ்னஸ் நட்புகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இது உறவுகளோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புதிதாக நிறைய பார்ட்னர்ஸ்கள் வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதில் வந்து விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கட்டட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயமும் உண்டு. அப்பா விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அம்மா விஷயத்துல வந்து ஆரோக்கியம் அம்மாவுக்கு இருக்கிறது. சகோதர உறவுலையுமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கிறது. உங்களுக்கு உங்க சப்போர்ட் இருக்கணும், அதுதான் மெயின். உங்களை நீங்கள் நம்புங்க. நம்ம வந்து போய் ஒட்டி ஓரத்தில் போய் உட்காந்துக்கணும், செவுத்த ஒட்டி அப்படிங்கிறதுல இல்லை. மூளையில முடுக்கில் போயிட்டு இந்த உலகத்துக்கு பயந்து போய் உட்காந்துக்கிறது, அது பண்ணாதீர்கள். ஏன்னா சனி 7ஆம் இடத்துல இருந்து ராகு 6ஆம் இடத்துல இருக்கும்போது, அப்புறம் பகைவன் வந்து 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் சங்கடங்கள் உண்டு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு நீங்கள் பிஸ்னஸ்லையும் உங்களுடைய ஜாப்லையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள்லையும் வந்து தவறான சைடை ஃபோக்கஸ் பண்ணாதீர்கள். அவன் என்னைக்கோ பண்ண தப்ப வந்து நீ அன்னைக்கு பண்ணினேன்னு சுட்டி காமிக்காதீங்க. இதெல்லாம் நிம்மதியை இழக்க செய்யும். ஆனால் குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா, முருகனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிகப்பு வஸ்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும்.
அதே போல் பெருமாளுக்கு நீங்கள் ஒரு துளசி மாலை சாத்துங்கள், அதுவே உங்களுக்கு ரெமடி. கன்னிராசி அன்பர்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய அந்த நம்பர் 11. இது அவாய்ட் பண்ணி விடுங்கள். உங்களுக்கு 3ஆம் எண் மற்றும் 9ஆம் எண் கண்டிப்பாக கை கொடுக்கும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் விளையாட்டில் வெற்றி, பார்ட்னர்ஷிப்பில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, கல்வியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் ஏமாந்தோம்னாக்கா நமக்கு அதாவது ரிசல்ட் தப்பாக போகிறதில்ல, நம்மளுடைய அந்த ப்ராக்ரஸ் அப்படியே குறைஞ்சிடும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் விட்டுட்டு மற்ற நாட்கள் அத்தனையுமே வெற்றி. பெண் மாப்பிள்ளை பார்க்கறது இதெல்லாம் நல்ல அபரிமிதமாக நடக்கும். திடீர்னு ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஒரு வியாபாரம் வைக்கக்கூடிய ஒரு யோகமானது கிடைக்கிறது. இந்த வாரம் லேண்ட் வாங்குபவர்களாகட்டும், அல்லது ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் ஆகட்டும், அல்லது லாஜிஸ்டிக் வைத்து பெரிய லெவலில் பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் வைத்து நடத்துபவர்கள், கப்பல் துறையில் இருப்பவர்கள், கப்பல் துறைமுகத்தில் வேலை செய்பவர்கள், கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவைகள் அத்தனையுமே ஃப்ளரிஷ் ஆகும். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னாக்கா, அரசு துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்கள். ஆனாலும் கூட இது பாக்கியமான வாரம். உங்களுக்கு திடீர்னு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஷிஃப்ட்டுக்கு துளாராசி அன்பர்களுக்கு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த 5 நாட்களுக்குமே உங்களுக்கு அதிருஷ்ட யோகமானது நிறைய இருக்குது. நிறைய கௌரவம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காதல் விஷயங்களில் வெற்றியும் சரி, குழந்தைகள் விஷயத்தில் அதுலேயும் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான யோகம் உங்களுக்கு இருக்கு. அதாவது ஃபெயிலியர், ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாக்கா 2ஆவது திருமணம் இப்போ டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சுவாதி விசாகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். விசாகாவுக்கு திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கு சந்திராஷ்டமம். இந்த 2 சுவாதி மற்றும் விசாகா நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறீர்கள் இல்லையா, நீங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கவர்மெண்ட் விஷயத்துல, ஈவன் கவர்மெண்ட் பஸ்ல கூட போறதுங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம பயமுறுத்தல. ஏனென்றால் சூரியன் 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு வரார். முதல் 2 நாட்கள் அவர் டியூஸ்டே அன்னைக்கு தான் வரார். டியூஸ்டே அன்னைக்கு அவர் என்ட்ரி ஆகிறார். அப்படின்னா உங்களுக்கு முதல் 2 நாட்கள் அரசியலோ அரசாங்கத்துறை விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனால் உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எந்த ஒரு சண்டையா இருந்தாலும் நீங்க பின்வாங்க வேண்டாம், எதிர்த்து போரிடுங்கள். குழந்தைகள் விஷயத்திலையும் குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா முதல் 3 நாட்களை விட்டுவிட வேண்டும். அதற்கப்புறம் உங்களுடைய குழந்தைகளுக்கு எது மட்டும் பண்ணலாம். இந்த செயற்கை முறையில் கருத்தரிப்பது அப்படிங்கிறது பெரிய சக்சஸை கொடுக்கும். உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கிறாரு. அதனால உங்களுடைய வாழ்க்கையிலேயே தீர்க்க முடியாத சொத்து விவகாரங்கள், உறவு விவகாரங்கள், அதாவது பண்ணின தவறுகள், இவைகளுக்கு அத்தனையுமே தீர்வு காணக்கூடிய அளவுல குரு நல்ல விதமாக இருக்கிறார். அதை பயன்படுத்துங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும். சொல்லப்போனா இந்த வாரம் லக்ஷ்மி கட்டாட்சம் மிகுந்த வாரம். உங்களுக்கு நிறைய சோகங்கள் அதெல்லாம் குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். இந்த வாரத்துல நீங்க பகல்ல ஒரு 9 மணியிலிருந்து மதியம் அதை பீக்கா சூரியன் இருக்கிறார் இல்லையா, ஒரு 3 மணி வரைக்கும் முடிவு எடுத்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்துக்கும் தீர்வு காண முடியும். 4ஆம் எண்ணும் 12ஆம் எண்ணும் உங்களுக்கு அதிருஷ்டமான எண்கள். லா படிக்கிறது, சட்டத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், அந்த ஜெயில் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், ஏன் இன்னும் அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் இந்த பாராளுமன்றத்தில் வேலை செய்பவர்கள், சட்டமன்றத்தில் வேலை செய்பவர்கள், அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாருக்குமே ஒரு கௌரவம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல வாரம் அது. உங்களுக்கு நீங்கள் தியானிக்க வேண்டிய அந்த முதல்ல சொன்ன சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள், அவ்வளவுதான். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயினா உஷ்ணமான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சாப்பிடாம இருந்தாலே போதும், ஆரோக்கியம் மேன்மை அடைவதை பார்க்கலாம். துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் காலார நடங்கள், சிறிது காடு பகுதி, தோட்டம், சாயந்தரம் என்ன பண்ண தோட்டத்துறவெல்லாம் எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல ஒரு கார்டன் அங்க போய் உட்காந்துட்டு வாங்க, ஒரு அரை மணி நேரம், எல்லா பிரச்சனையும் தீர்வதை காண்பீர்கள். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு யோகமான வாரம் இது. நீங்க இன்ட்யூஷன்ஸ் உங்களுக்கு இந்த 1.5 மாசமா உங்களுக்கு இன்ட்யூஷன் பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்கிறீர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். உங்களுக்கு யாருமே உங்களை தோற்கடிக்க முடியாது. ஆனால்
அதுக்காக போய் வம்பு பண்ணி கொண்டே இருக்காதீர்கள், ஆற்றலாக இருங்கள். உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். வாய்ப்புகள் வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் உங்களால் பணமாக மாற்ற முடியும். லைஃபினுடைய மெயின் சோர்ஸாக மாற்ற முடியும். உங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்துக்கு போறார், 10 குண்டான அங்கிருந்து 11ஆம் இடத்துக்கு போறார். அப்படின்னாக்கா சோர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். உங்களுடைய கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணினீங்கன்னாக்கா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். எப்படி? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நகை நட்டுகள், அதாவது தங்கம், இந்த மாதிரி தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான நகைகள் விஷயத்தில், அதாவது மெட்டல் விஷயத்தில், பிறகு ட்ரேடிங் விஷயத்தில், பிறகு ஈவன் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகம். ஆனால் லேண்டு விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. லேண்டை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வாரம் கொஞ்சம் தள்ளி வைத்து விடலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவதையும் கொஞ்சம் நம்ம தள்ளி வைத்து விடலாம். உங்களுக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கள் மதியத்திலிருந்து செவ்வாய் மதியம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகளோட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகளோட எங்கேயாவது வெளியில போகின்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய் வாருங்கள். வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்து எடுங்கள். குழந்தைகளை விளையாடும் போதும் சரி, கார்ல டிராவல் பண்ணும் போதும் சரி, அவர்களை கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள். தலையை நீட்டுறது, கையை நீட்டுறது, காலை நீட்டுறது, விளையாட்டில் குதிக்கிறது, நோ, இது எதுவுமே பண்ண வேண்டாம் என்று ரொம்ப கிளியர் கட்டாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுங்கள். அவ்வளோதான். மற்றபடி எவ்ரிதிங் இஸ் நார்மல். உங்களுக்கு திருமண ஏற்பாடுகளும் சரி, குழந்தையினுடைய வரமும் சரி, இந்த வாரம் எல்லாமே நல்லா இருக்கு. டே டு டே லைஃப், நீங்கள் போய் உங்களுடைய சேர்ல உட்கார்ந்து நீங்கள் நிர்வாகம் பாருங்க. உங்களுடைய சேரை விட்டு நகரவே நகராதீங்க. உங்களுடைய சேர்லேயே உட்காந்து என்ன பிரச்சனை, ஈவன் டீ சாப்பிட கூட உங்கள் சேர்லேயே சாப்பிடுங்க. என்ன சுவாமிகளை இப்படி இல்லாமல் சொல்லுவார்கள் அப்படின்னாக்கா இதில் விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுடைய விருச்சிக ராசி செவ்வாயினுடைய செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய இடத்துல இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் பெருகி கொண்டிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே போல எங்கேயாவது வெளியில போய் ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு வரணும், அங்க நீங்க இருக்கணும்னா வேற யாரையும் அனுப்பாது, நீங்களே போய் வாருங்க. உங்களுக்கு பிரயோஜனம் உடனடியாக கிடைக்கும். வெற்றி நிச்சயம். நீங்க உங்களுக்கு விளையாட்டுத்துறையில போட்டியில எந்த விதமான போட்டி, நீங்க மீடியாவில் இருந்தாலும் போட்டி இருக்கும், எங்க இருந்தாலும் போட்டி, அத்தனை போட்டியிலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எல்லாத்திலுமே ஜெயிப்பீர்கள். மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் டீவியேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் மனசு அங்கங்கே படிக்கிறத விட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம், அதை கட் பண்ணுங்க. மேக்சிமம் இரவு ஒரு 9:30 மணிக்கு தூங்க போங்க மாணவ செல்வங்களை. நீங்க எவ்வளவு பெரிய PhD பண்ணக்கூடிய வயதில் பெரியவராக இருந்தாலும் சரி, 9:30 10க்கு தூங்கிட்டு போயிட்டு நீங்க 3 மணிக்கு மேல எப்போ மட்டும் முடிச்சுக்கலாம். 3 மணிக்கு மேல 6 மணிக்குள்ள உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். வாய்ப்புகள் நிறைய இருக்கு, பயன்படுத்துங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன், பார்வதி, முருகன். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், வெளியூர் போனா பணம், அடுத்த தெருவுக்கு போயிட்டு இருந்தாலும் பணம். என்ன சுவாமிகளை அப்படின்னா, உட்கார்ந்துருந்தா உங்களுடைய சீட்ல உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு வரவு கிடையாது. எங்க போகணுமோ போயிட்டு வாங்க. வேலை நிமித்தமாக எங்க மட்டும் போயிட்டு வாங்க, பணம் நிறைய உண்டு. உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுடைய அதாவது சீட்டு தேடி வராது, நம்ம தேடி போகணும். நம்ம தேடி கூட போக வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வெளியில பண்ணிட்டே இருங்க, அங்க எல்லாம் அந்த வாய்ப்புகள் மாட்டும். ஒரு திருமணத்துக்கு போகணுமா, ஆனா எங்கெங்கெல்லாம் இன்விடேஷன் இருக்கோ அங்க போங்க. வாலண்டியரா நீங்களா ப்ரோக்ராம் பண்ணிட்டு போக வேண்டிய இடம் சிவனுடைய கோயில், விஷ்ணுவனுடைய கோயில், அது மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய கோயில், தனி அம்பாளுடைய கோயில். அம்பாளுக்கு மட்டும் தனி இங்க நீங்க பிளான் பண்ணுங்க. இல்லைன்னா வேற எங்கேயாவது இன்வைட் பண்றாங்களா, போயிட்டு வாங்க. மேக்சிமம் வெளியே போயிட்டு வாங்க. பிசினஸ் நிமித்தமா, வேலை நிமித்தமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல வரவும் கிடைக்கும், சோர்ஸும் கிடைக்கும் வாழ்க்கையில். மாணவர்களுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறி இருக்கிறது. அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியில வர வேண்டும்னாக்கா கொஞ்சம் நடக்கணும். மார்னிங் எழுந்து நடக்கணும் மாணவர்கள். இந்த வாரம் முழுமைக்குமே நீங்க ஈவினிங் ஒர்க் பண்ணுங்க. முடிவெடுக்கிறது சொல்றேன். ஒர்க் பண்றது மார்னிங்ல இருந்தா பண்ணணும். ஈவினிங் 4 மணிக்கு மேல 10 மணி வரைக்கும் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் சொதப்பக்கூடிய அமைப்பு இருக்கு. ஈகோவை காண்பிக்காதீர்கள். தவறு உங்க மேல இல்லைன்னாலும் கூட அமைதியாக இருங்கள், பிறகு சரி செய்து கொள்ளலாம். வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும், விற்க வேண்டும் அப்படின்னாக்கா கொஞ்சம் லீகலாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. ஆனாலும் கூட எதிர்பாராத நல்ல நில புலன்கள்,
வீடுகள், பிறகு நல்ல பார்ட்டி, வீடு விற்கணும்னா நல்ல பார்ட்டி, இதெல்லாம் கிடைக்கும். விற்க போகிறதும் சரி, வாங்க போகிறதும் சரி இந்த வாரம் செய்யலாம். அதே போல் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஷேர் மார்க்கெட்டில், கிரிப்டோ கரன்சியில் இந்த மாதிரி திடீர் பணங்கள் வாய்ப்புகள் நிறைய உண்டு. லாபம் உண்டு, ஆதாயம் உண்டு. மறைமுகமான விதத்தில் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் பணமாக மாற்றக்கூடிய தன்மை உண்டு. அப்படின்னு என்ன, உங்களுடைய முயற்சிகள் பணத்தை கொண்டு வரும் என்பது மெயின். திருமண விஷயங்களில் திடீர்னு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நல்ல திருமணம் நடக்கக்கூடிய யோகம் உண்டு. பெண் குழந்தைகளுக்கு உண்டான யோகம் உண்டு. கல்வி ஸ்தாபனங்கள் வேலை செய்பவர்கள் மற்றும் மார்க்கெட்டிங், பிறகு டேட்டாஸ் கனெக்டட் அத்தனை பேருக்குமே ப்ராக்ரஸ் உண்டு. தனுராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய கோளாறு இருக்கிறது. ஏனென்றால் சனியினுடைய 4ஆம் இடத்த அமைப்பு அது இந்த வாரத்திலிருந்து வெகுவாக குறைந்துவிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிக்கும் லாபம் உண்டு. உங்களுக்கு இப்போ ராகு கேத்துக்கு நடுவில் அத்தனை கிரகங்களும் இருக்கிறது. அதனால நீங்க எப்பப்பெல்லாம் சிவன் கோயிலுக்கு போகிறீர்களோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு படி மேலே வருவதை நாம் காண முடியும். அதனால எல்லா சமுதாயத்திலையும் எல்லா ஃபீல்டுலையும் இருக்கக்கூடியவர்கள், அது நீங்க கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா என்ன, தனியார் தொழில இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, முடிந்த வரைக்கும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா ப்ராக்ரஸ் கொண்டே இருக்கும். அனைத்து போட்டியிலும் முன்னின்று நீங்கள் போட்டியை ஜெயிப்பீர்கள். கொஞ்சம் சோம்பல் இருக்கும். உங்களுடைய பிசினஸினுடைய முடிவுகளை நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டோம். கொஞ்சம் அப்படியே தள்ளி போடுவோம். அது வேண்டாம். முடிவெடுக்க முயற்சி பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் முடிவெடுக்க தாராளமாக முயற்சி பண்ணலாம். உங்களுடைய சோம்பலை களைந்தால் பெரிய லாபத்தை அடையலாம், வெற்றியையும் அடையலாம். 5இல் செவ்வாய் இருக்கிறார், 12க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது கொஞ்சம் முடிவெடுக்கிறத உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காம இருந்தா சார். மாணவ செல்வங்களுக்கு அதனாலதான் சொல்றேன் நான், 3, 4, 5 எல்லாவற்றிலுமே பாவிகள். ஆனால் 3ஆம் இடத்துல பாவி இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய முயற்சி அத்தனையும் வெளியூர், வெளி மாநிலங்கள் டிராவல் பண்ண உங்களுக்கு பணம். புதன், வியாழன் இந்த 2 நாள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். பயப்படவே வேண்டியதில்லை. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவ்வளவுதான். அப்புறம் நீங்க டிரைவ் பண்ண வேண்டாம் அன்றைக்கு ஒரு நாள். அதான் புதன்கிழமை மதியத்திலிருந்து வியாழக்கிழமை மதியம் வரைக்கும், வியாழன் மதியத்திலிருந்து வெள்ளி மதியம் வரைக்கும் பூராட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். மெயினா என்ன தெரியுமா, இரவுகளில் வரவு செலவு செய்வதோ, வண்டி வாகனங்களில் சுற்றுவதோ, கேஷை டீல் பண்றதோ அவாய்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அப்புறம் மெயினா இரவுகளில் சாப்பிட வேண்டாம். தனுராசி அன்பர்கள், நீங்க சாப்பாடை ரொம்ப குறைக்க வேண்டும் இப்போ. ஏனென்றால் சுக்கிரனும் குருவும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். பேராசையை பிடிச்சிடும், சாப்பிட்றதுல தின்னுகிட்டே இருப்போம். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். இந்த வாரம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சொல்யூஷன் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும். நீங்க எத்தனை பிரயாணம் பண்றீங்களோ அத்தனைக்கு லாபம். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், உங்களுக்கு 7ஆம் இடம் ரொம்ப பலமா இருக்கு. வெளியூர்ல இருந்து லாபம், உங்களுடைய சொந்தத்திலிருந்து லாபம், அரசு மூலமாக லாபம், உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தீர்வு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்லாம் சரியான ஒரு ஆளை பிடிச்ச எல்லாத்தையும் அமைக்கிடுவீங்க. எல்லா பகைமையும் தீரக்கூடிய ஒரு அமைப்பு, உறவுகள் சேரக்கூடிய அமைப்பு, எல்லா உறவுகளோடைய இந்த பிரச்சனைகளும் சேர்ந்துடும். லேண்டு விஷயங்கள்ல தியானம் பண்ணி, லேண்ட் ஆகட்டும் அல்லது சின்ன உங்களுக்குன்னு ஒரு வீடு, ஒரு வாடகை வீடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கிவிடும். முதல்ல வேலை கிடைக்கும். நமக்கு வேலையே இல்லாதவர்களுக்கு கான்ட்ராக்ட் நான் எடுத்து பண்ணணும், நான் இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்ய விரும்பல அப்படிங்கிறவங்க கான்ட்ராக்ட் எடுத்து உங்களோட நல்லபடியா ப்ராக்ரஸ் பண்ண முடியும். இந்த கூலி வேலைக்கெல்லாம் போறோம் இல்லையா, இந்த கூலி வேலைக்கு போகின்றவர்கள், கூலி வேலைன்னா அதாவது நமக்கு ஒரு நாள் பேஸ்ட் வேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு நிரந்தரமான வேலைகள் கிடைக்கும். இந்த எலக்ட்ரிஷியனாக இருப்பவர்கள், பிறகு இந்த கேபிள் கனெக்ஷன்லாம் வைத்து ரன் பண்ணுபவர்கள், சின்ன வெரி வெரி ஸ்மால் ஸ்டேஜில் இருப்பவர்களுக்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம். நான் சொல்லிட்டேன். ஏனென்றால் 6ஆம் இடம் ரொம்ப வலிமையா இருக்கு. அவங்க எல்லா பகைமையும் நீக்கி விடுவீர்கள். அரசு விஷயத்திலையும் உங்களுடைய அதிகார விஷயத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கும். நல்ல பணம்,
கவர்மெண்ட்ல வேலை செய்பவர்களுக்கும் இது நல்ல ஒரு வாய்ப்பு. உங்க மேல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அத்தனையுமே நீங்க சரி பண்ணிடுவீங்க. லவ், காதல் சக்சஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்கா அந்த குழந்தைக்கு படிப்பறிவும் சரி, அதே போல அந்த படிப்புனால பணமும் நிறைய கூட்டும். திருமண விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு வாரம் தான் இது. இது மாணவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான புரட்சி, வீரம், விளையாட்டு அப்படின்னு சொல்லி பிசிக்கலா நிறைய முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் அது எக்ஸாமுக்கு நமக்கு சரி வராது. அதனால அதாவது கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபோக்கஸ் தேவை. பிசினஸ் ரீதியான பார்ட்னர்ஷிப் ஒருத்தர் வேணும்னாக்கா திஸ் இஸ் அ பெஸ்ட் வீக் டு செலக்ட். இதுதான் ஒரு நல்ல வாரம். நமக்கு ஒரு பார்ட்னர் வேணும், ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா இந்த வாரம் நல்ல வாரம். இதை நீங்க பயன்படுத்தலாம். பார்ட்னர்ஸோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், இவைகள் அத்தனையும் நீங்கள் நீக்கி விடுவீர்கள். உங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும், பயம் வந்துடும். மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம கரெக்டாக தான் போறோமா, ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு அதை சரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு இருந்த நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ சரியான முடிவு எடுத்துட்டு ஐயோ தப்பா போச்சோ அப்படின்னு. என்ன சுவாமிகளை அப்படியே சந்தாடி சாக்குல நான் எடுத்த முடிவெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அது அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அதெல்லாம் இப்போ அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்பொழுது நீங்கள் போகக்கூடிய பாதை ராஜபாதை, நீங்க தாராளமா போகலாம். இந்த வாரம் தைரியமாக சொத்துக்கள் விஷயத்தை டீல் பண்ணலாம், வேலை ஜாப்ல இருக்கக்கூடிய விஷயத்தை டீல் பண்ணலாம். முக்கியமான விஷயம் ப்ரமோஷனுக்கு நீங்க இது பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு பாக்கியமான எண் மகர ராசிக்காரர்களுக்கு இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். இருந்தாலும் சொல்றேன், 3 மற்றும் 1 இது ரெண்டுமே உங்களுக்கு இதுல 1ஆம் நம்பர் உங்களுக்கு எனிமி நம்பர் இருந்தாலும் அதை பயன்படுத்துங்க. எல்லா காம்படிஷனையும் ஜெயிக்கலாம். உங்களுக்கு அது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்றோம் இல்லையா. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குருவனுடைய பார்வையில உங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்வார். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியுமே ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு ஒரு படிக்கற்களாக மாறி அமையும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, வார்த்தைகளை அளந்து பேசுங்க. அதிகமா ஒரு சென்டென்ஸ் கூட பேசாதீங்க. நம்ம ஒரு சென்டென்ஸ் கம்மியா பேசினாலும் கூட பரவாயில்லை. பேச்சு அதிகமா இல்லைனாலே இந்த வாரம் மகர ராசி அன்பர்கள் நல்ல பலனை அடைவார்கள். ஆண் குழந்தை யோகம் உண்டு. அப்புறம் திருமணத்துல கொஞ்சம் பெண்களுக்கு வயதான மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தவிர்க்க முடியாதது. இருந்தாலும் அது அவர்களுடைய பர்சனல் சாய்ஸ். வயதானவர்கள், தன்னை விட வயதில் அதிகமான பெண்களை நேசிக்கக்கூடிய ஆண்களும் உண்டு. அந்த ஆண்கள் அதாவது நேசித்துன்னா கல்யாணம் உண்மையிலேயே நேசித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சித்தியாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. எல்லா விதமான கான்ட்ராக்ட், எவ்வளவு பெரிய டீலிங், ஒப்பந்தம், லீஸுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் இந்த வாரத்துல முடிச்சிடும். சட்ட சிக்கல் இருந்தால் நீங்க ஆராய்ச்சி பண்ணி நீங்க ஸ்டடி பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்சி நல்ல வெற்றிக்கு உண்டான வித்தை நீங்கள் கண்டிப்பாக விதைப்பீர்கள். மகர ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், உங்களுடைய சட்ட சிக்கலை நீக்குவதற்கு அம்பாள் துர்க்கையையும், ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே என்கின்ற மந்திரத்தையும், குடும்ப விவகாரத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா ஓம் பம் பைரவாய நமஹ என்கின்ற பைரவ மந்திரத்தையும் சொன்னாலே போதும். சகோதர உறவுக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கிறது. தாய் தந்தை உறவுக்குள்ளேயும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. கணவன் மனைவருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம். மகர ராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமை உத்தராஷாடாவுக்கும் திருவோணத்திற்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. உத்தராஷாடா பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்க போறதுல விட்டுடுவோம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சனிக்கிழமை எப்பயுமே நம்ம கவர்மெண்ட் ஹாலிடேஸ் உண்டுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அரசு துறையில இருப்பவர்கள் தன்னுடைய சீஃப் கிட்ட ஏதாவது கேட்கணும், எனக்கு இது விளக்கம் கேட்கணும் அல்லது ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், நான் எதிர்க்க வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆகார நியமத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். திருவோணத்துக்காரர்கள் சனிக்கிழமை, ஏன்னா கேத்தோட சந்திரன் இருக்கிறார், எனக்கு கண்டதை சாப்பிட்டுட்டு அங்க வயிற்று பிரச்சனையில அவஸ்தப்படும், அவ்வளவுதான். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மேன்மையான ஒரு வாரம் தான். கும்பராசிக்கார நண்பர்களுக்கு சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, படிப்புல இருக்கக்கூடிய பிரச்சனை, உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, பிறகு தன்னுடைய தொழிலாளிகளுடனும் முதலாளிகளுடனும் இருக்கக்கூடிய பிரச்சனை அத்தனையும் நீங்களும் சார் இல்லை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இப்ப நல்லவராக மாறிட்டார், வருமானத்தை கூட்டக்கூடியவராக மாறிட்டார்.
காதல் விவகாரங்கள், நீங்க வந்து யார்கிட்டயா ப்ரப்போஸ் பண்ணணுமா, இந்த வாரம் தாராளமா ப்ரப்போஸ் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமையிலிருந்து, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை வேண்டாம். வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், வேற ஏதாவது நான் முயற்சி பண்ணணும், எனக்குன்னு ஏதாவது நான் ஒரு வேலையை, சொந்த வேலையை உருவாக்கிக்கணும், அல்லது வேலை கிடைக்கணும். இந்த வாரம் வந்து எல்லாமே நடக்கும். இந்த வாரம் வந்து வெரி வெரி பாசிட்டிவ் ஃபார் கும்பராசிக்காரர்கள். ஆனால் நிலையில்லாத மனசு இருக்கும். முதல்ல இது வேணுமோ அதை முயற்சி பண்ணுவோம், அதில் ஏதோ கொஞ்சம் இக்கட்டு வந்து இதில் போயிடுவோம், போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். ஃபீல்டை சேஸ் பண்ணுறதுலையும் அதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதையும் கொஞ்சம் குறையா இருக்கும். அது மட்டும்தான் ட்ராபேக். மற்றபடி எல்லாமே நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும். சொத்து விவகாரங்கள், கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள், கடன் பெறுவது, கடன் நீங்குவது, எல்லாமே நல்லபடியாக இருக்கு. கும்பராசிக்கார அன்பர்களுக்கு உங்களை தவிர மற்றது எல்லாமே பாசிட்டிவ். அப்படின்னா நான் வந்து நெகட்டிவாக இருக்கிறேன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறீங்க நீங்க, ரொம்ப டக்கு 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 டக்குன்னு மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஏன் அப்படின்னா ராகு, குருவனுடைய பார்வையில் அல்லாத ராகு, லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் அலைப்பாயும் தன்மையும் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக கொடுக்கும். அதனால மாலை நேரத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சூரியன் மறைஞ்சிட்டாரா, பிசினஸ் சம்பந்தமோ குடும்ப சம்பந்தப்பட்டதோ பெரிய பெரிய முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம், அமைதியாக விட்டுடுங்க. ஆனால் காலையில் சூரிய உதயத்திலேருந்து முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிங்க. காலை நேரம் பெரிய ஒரு பாசிட்டிவாக பயன்படுத்துங்க. சாயந்தரம் காலார நடந்து போங்க, உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக. கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா சிக்கலும் நீங்கக்கூடிய உறவுகளும் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாமே. இதுலேயும் கூட விளையாட்டு வீரர்களுக்கு மிக வெற்றி, அபரிமிதமான வெள்ளி. நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரிலிருந்து வெளியே ஊருக்கு போய் பண்ணினோம்னாக்கா அவ்வளோ வெற்றிகளை அடைவீர்கள். நல்ல அற்புதமான வாரமே. கொஞ்சம் மனசுல கொஞ்சம் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கத்தான் செய்யும். ஓம் ஐம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு, ஓம் ஐம் ஓம் ஐம் சொல்லிட்டே இருந்தோம்னா மனசு அமைதியா. என்டையர் லலிதா சகஸ்ரநாமம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வார்த்தையிலேருந்து தான் வந்துதான். ஐம் அதுல இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால அது பொட்டன்ஷியல் பவர். உங்களுக்கு நிறைய விஷயம். ஆனால் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்து தான் இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, சொல்வன்மை கூடும். நீங்கள் சொல்றது நடக்கும். அதே போல உங்களுடைய சொல்லானது மதிக்கப்படும். உங்களுடைய சொத்து விவகாரங்களை தீர்ப்பீர்கள். உங்களுடைய வேலையின்மை என்கின்ற குறை நீங்கும். பண தட்டுப்பாடுகள் குறையும். திருமண தடைகள் வந்து நீங்கக்கூடிய யோகம். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி வேலையில்லா திண்டாட்டம் ஒழியக்கூடிய ஒரு யோகமாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல புதச்சந்திர யோகம் வரப்போகிறது. உங்களுக்கு பகைவியா, அதாவது உங்களுக்கு பகைமையாக இருந்த சகோதரத்துவம் வந்து நட்பாக மாறப்போகிறது. உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்தில், உணவு விஷயத்துல மட்டும் பிரத்தியார கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டாம். ஸ்ட்ரிக்டா நோ, அதுவே போதும். ஏன்னா மீன ராசிக்கார அன்பர்களுக்கு பகைமையும் இருக்கிறது. நம்ம இந்த பகைமை வந்து வேற எப்படியும் வருவதற்கு சான்சஸ் உண்டு. அதாவது வேற எப்படி, ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து கேத்து, 12ஆம் இடத்துல ராகு தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சந்தேகம் வரும். நமக்கு ஏதாவது செய்வேன் பண்ணிட்டாங்களா, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா, நம்ம ஆஃபீஸில் ஏதாவது பண்ணிட்டாங்களா, திடீர்னு தடையாயிடுச்சு. நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வியாபாரம் டக்குன்னு நின்று போயிடுச்சு. நல்லா பேசிக்கிட்டு இருந்த பாஸ் அப்படியே தலைகீழ மாறிட்டார். இதெல்லாம் பெரிய சந்தேகத்தை கொடுக்கும். அதனால பிறர் கொடுக்கக்கூடிய உணவை வந்து சாப்பிடக்கூடாது. தீண்டாமைக்காக இல்லை, ஜாக்கிரதைக்காக. இப்ப இதுவே அவர் நல்ல ஒரு நண்பர், நம்மளோட பழகினவர்கள், அப்போ ஓகே. இருந்தாலும் வெளியில சாப்பிடுவதையும் குறைக்க வேண்டும். ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுமையுமே யோகம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? பண வரவுக்கு உண்டான யோகம். இது வந்து லக்ஷ்மி கட்டாட்சத்துடன் கூடிய ஒரு வாரம் சொல்றேன். நீங்க பண வரவு வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி காதல் திருமணமும் நல்லபடியாக நடக்கும். மாணவ செல்வங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய குறைகள்லாம் தீர்க்க போகிறீர்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லா பிரச்சனையும் உங்களால முயற்சி செய்து இதை தீர்க்க முடியும். மீனராசிக்கார அன்பர்களுக்கு வந்து அதாவது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ட்ரேடிங் நல்லா போகும், மார்க்கெட்டிங் நல்லா பண்ண முடியும், கம்ப்யூட்டர் ஆன்லைன் த்ரூ எல்லாமே நல்லா நடக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு நேரடியாக போகிறத விட ஃபோனில் பேசி அதை சாதிக்கலாம், வீடியோ காலில் பேசி சாதிக்கலாம்.
அந்த டாக்டிக்ஸை, அதாவது அந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க. நேராக போய் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ லாபம் இருக்காது. ஃபோன் அல்லது வீடியோ கால், அதுலேயே எல்லா காரியத்தையும் முடிங்க. சோம்பலை விடுகணும். இன்னும் கூட மீனராசிக்கார நண்பர்கள் கொஞ்சம் சோம்பலாக இருக்குது. அதில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான வாரம். முக்கியமான வாழ்க்கையில் பாதர் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்களில் தீர்வு வரும். உங்களுக்கு முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீக்கும் விதமாக இந்த வாரமானது அமையப்பட்டிருக்கிறது. அதில் மாணவர்களாகட்டும், இல்லறத்தாரர்களாகட்டும், பிசினஸ்மேன் ஆகட்டும், அல்லது மற்றவர்களோட வேலை செய்பவர்களாகட்டும், எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. உங்களுக்கு 4, 3, 1 இந்த 3 நம்பர்ஸுமே ரிவர்சல் சொல்லிட்டேன்னா 1, 3, 4 ரொம்ப லாபகரமான அமைப்பு. 2ஆம் நம்பரை தவிர்த்து விடுங்கள். இந்த வாரம் முழு ப்ராக்ரஸிவ் வாரம் உங்களுக்கு இந்த காலசர்ப்ப தோஷம் இருக்கிறது இந்த வாரம். அதனால ஒரு குழந்தை மீனராசி அன்பர்களுக்கு பிறந்ததுன்னாக்கா அந்த குழந்தைக்கு உடனடியாக நீங்க அம்பாளுக்கு, துர்கைக்கோ அல்லது ராஜராஜேஸ்வரிக்கோ சிகப்பு வஸ்திரம் வாங்கி கொடுத்து நீங்க நெய் கொஞ்சோண்டு எவ்வளவு சக்திக்கு முடியுமோ அவ்வளவு கோயிலில் போய் கொடுத்துட்டு வாங்க, தோஷம் நீங்கும். ஆனால் அந்த குழந்தை இருக்கு இல்லையா, பிறந்த குழந்தை உலகம் சுற்றும் வழிவனாக பெரிய பிசினஸ் மேனாக வருவான், நிறைய சொத்துக்கள் வைத்திருப்பான். இன் ஜென்ரல் மீனராசி அன்பர்கள் சிவனுடைய வழிபாடை பண்ணினார்கள் அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து வெளியில விடுவார்கள். ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது மிகுந்த பேராற்றலையும் பெரும் சொத்துக்களையும் வளங்களையும் வாய்ப்புகளையும் அள்ளித்தரும் வாரமாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.